வீடியோக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ரைலிக்ஸ் ஜுவல்லரிஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 310. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து காந்தி பஜார் பெங்களூரில் வாங்கினோம். அண்ட் நாங்கள் வந்து வாங்கின கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிஃப்ட்ஸ் அண்ட் டாய்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டப்பா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓப்பன் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க, அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ், இயரிங், பிரேஸ்லெட் எல்லாமே வந்து இதில் பண்ணலாம். எல்லாத்தோட இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக அப்படியே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹார்ட் டிசைன் போட்ட மாதிரி பீட்ஸ் இருக்கும், பட்டர்ஃப்ளை டிசைன் போட்ட மாதிரி பீட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர் போட்ட மாதிரி பீட்ஸ் கூட இருக்கும் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்லாம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பீட்ஸ் இருக்கும், ஸ்டார் பீட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா டிசைன் போட்ட மாதிரி இருக்குது, பட் வந்து இது என்னன்னு எனக்கு தெரியல சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் போட்ட மாதிரி பீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கடைசியாக நான் வந்து உங்களுக்கு ஒருக்கா வந்து பண்ணி காமிக்கிறேன் எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டை தெரியும், பட் வந்து அந்த அட்டை கீழே வந்து எதுவுமே வந்து இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த அட்டையை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பு தான் வந்து போட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேஸ்லெட்லாம் பண்ணுறக்காக யூஸ் ஆகும் இது வந்து. அண்ட் வந்து அந்த இன்னொன்று இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுக்கு வந்து நெக்லஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும் பாருங்கள். அண்ட் இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து ஒட்டிட்டு நம்ம கையில் போட்டுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய கைக்கெல்லாம் இதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஒரு சைடில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இந்த சைடு நம்ம வந்து அப்படியே போடும்போது பீட்ஸை வந்து இதுக்குள்ளே போடும்போது அப்படியே வந்து பின்னாடி போய் விழுந்துடும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பீட்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு எப்படி வந்து என்னோடய பிரேஸ்லெட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் வந்து இப்படியே உள்ளே விட்டுக்க உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அது வந்து அங்கேயே போய் நிற்கிது பார்த்தீங்களா, கீழே போகவே இல்லை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் எடுக்க போகிறேன். இப்படி தான் போடணும், இப்படி தான் நம்ம வந்து போட போகிறோம். இப்படியே ஃபுல்லாக நம்ம போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஓட்டணும். இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சைடில் நிறையா பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அந்த லெட்டர் பீட்ஸ் வச்சு நம்மளுடைய பேர் வந்து அதில் அப்படியே எழுதலாம். அது வந்து பேர் மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பிரேஸ்லெட் பண்ணலாம். அதில் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச பீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த பீட்ஸ் தான். கொஞ்சம் வந்து உளுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நாட் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஒல்லியாக போட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து அப்படியே வந்து போயிடுச்சு வெளியில். ஸோ இப்போத்தையும் நான் வந்து உங்களுக்கு சும்மா வந்து போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பீட்ஸ் போட்டு காமிச்சேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டில் இருக்கிற பீட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு வேர்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஆக்சுவலி நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நீங்கள் வந்து கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கவே தேவையில்லைங்க. நான் வந்து பிளாஸ்டிக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுக்க போகிறோம்.
இங்கே பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்கிற வேர்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி. ஸோ இது மேலே நம்ம வந்து ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை வந்து போட போகிறோம். இந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹோல். ஸோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணோன்னா வந்து உள்ளே தள்ளலாம். எனக்கே வந்து கொஞ்சம் உள்ளே விடாத மாதிரி தான் இருக்குது. பட் வந்து உள்ளே வந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து பட்டர்ஃப்ளையும் போட்டேன். ஃப்ரெண்டுன்னு போட்டு நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை போட்டேன். அவ்வளோதாங்க, என்னோடய ப்ரேஸ்லெட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நான் இதை வந்து அப்படியே வந்து ஒட்டி நான் வந்து என்னோடக்கு வந்து ப்ரேஸ்லெட்டை நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரேஸ்லெட் இப்படியே வந்து பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள். அண்ட் நம்ம வந்து அதுக்கு வந்து ஹூக்கெல்லாம் வந்து போட்டோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கையில் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்க பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஹூக்கெல்லாம் வந்து போட்டு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.